வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரஞ்சி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில துல்லியமான பலன்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். எந்தவித மூட நம்பிக்கையிலும் போகாமல், மிகைப்படுத்தாமல், உள்ளது உள்ளவாறு அறிவியல் சார்ந்த ஜோதிட கருத்துக்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு. தமிழ் புத்தாண்டுங்கிறது எப்படின்னா ஏப்ரல் 14ஆம் தேதி, அதாவது சித்திரை மாதம் முதல் நாள் இருந்து அடுத்த வருடம் ஏப்ரல் 13 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்டு தமிழ் புத்தாண்டு என்று சொல்லப்படுகிற அந்த ஒரு ஆண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்கள் இருக்க போகுதுங்கிற நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு சேனல்ல வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்து அதனால் நீங்க பயன் பெறுவீர்கள். ஃபைன். இப்ப பாத்தீங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு பகவான் பாத்தீங்கன்னா மே 15ஆம் தேதி 2025 இதுவரை கடகராசிக்கு 11ஆம் இடத்திலிருந்து ஓரளவுக்கு நல்ல பலனை, அதாவது அஷ்டம சனியை இருக்கக்கூடிய அமைப்பை கொஞ்சம் கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு பலனை கொடுத்துட்டு இருந்த குரு 12ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு கனெக்ட் ஆகிறது. அதோட வீடாகிய தனுசு ஆகிய 6ஆம் இடத்துக்கு கடகராசிக்கு வந்து பார்க்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வித மாற்றத்தை கொடுக்கக்கூடியதுங்க. அதே சமயத்துல 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார், அதே சமயத்துல 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அதே சமயத்துல சனி மார்ச் 29ஆம் தேதியே பார்த்தீங்கன்னா அஷ்டம சனியிலிருந்து விடுபடக்கூடிய அமைப்பு வந்து கடகராசிக்காரர் கொடுக்குது. ஸோ கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனியிலிருந்து வெளியில வந்த உடனே புத்தாண்டு பிறக்கிறது ஒரு அற்புதமான விஷயம். ஸோ நல்ல மாற்றங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இருக்க போகிறது. ஏன்னா அஷ்டம சனியிலிருந்து வெளியில வர்றதே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பல விஷயத்துல உங்களுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்கும். பல விஷயத்துல அதை உணரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னா சில விடையே தெரியாத சில விஷயத்துக்கு உங்களுக்கு விடைகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அடுத்த ஸ்ட்ரெச் வாழ்க்கையில நம்ம அடுத்த 1 வருஷம் 2 வருஷம் எப்படி வாழ போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த கடந்த 2 வருடமாக சில விஷயங்கள் வந்து லெஃப்ட்டும் போக முடியல, ரைட்டும் போக முடியலன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில கன்ஃபியூஷனா இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் படிப்படியாக தமிழ் புத்தாண்டு ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா படிப்படியாக குறைந்து ஒரு நல்ல அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக தமிழ் புத்தாண்டு வந்து கடகராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கொடுக்குது. ஏன்னா அஷ்டம சனியிலேருந்து விலகிறதே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு நல்ல விஷயம் தான். பெருசா உங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸு கோடி பெரிய அமைப்புல கொட்டினாலும் பரவாயில்ல. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளியில வர்றதே ஒரு நிறைய நல்ல ஒரு விமோச்சனத்தையும் ஒரு பெருமூச்சும் விடக்கூடிய ஒரு அருமையான அமைப்பா இருக்கு. அதே சமயத்துல ராகு பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல இருந்த ராகு 8ஆம் இடத்துக்கு வந்தாலும், சனி இருக்கிற இடத்துக்கு வந்தாலும் குரு பார்வை பெறுவதனால கொஞ்சம் இன்டைரக்டான இன்கம், கொஞ்சம் வரவேண்டிய பணம் வந்து வசூலாகிறது, ஷேர் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல கொஞ்சம் சம்பாதிக்கிறது, ஒரு இடத்தை கொடுத்து சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கிறது, நண்பர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மூலமாவோ, மனைவியா இருந்தா கணவர் மூலமாவோ சில பெனிஃபிட்ஸ் வர்றது, அது மாதிரி கொஞ்சம் அன்ஏர்ன்ட் இன்கம், இன்ஹெரிட்டன்ஸ், அடுத்தவங்க பணம் சொத்து அது மாதிரி விஷயத்துலயும் பெனிஃபிட் வரும். ஸோ வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, இவ்வளவு 2 வருஷமா நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன், ஒரு நல்ல வேலை மாற்றமே கிடைக்கல அப்படிங்கிறவங்களுக்கு நல்ல வேலை மாற்றம், ஒரு சிக்கல்ல 1 வருஷத்துல போய் வம்பு வழக்குல போய் மாட்டி ஒரு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு சார், ஒரு கேஸ் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பு, நல்ல ஒரு விமோச்சனம். அது மாதிரி பலதர மக்களுக்கும் பாத்தீங்கன்னா அவங்கவுங்களுடைய பிரச்சனைக்கு தகுந்த ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு வந்து சனி வந்து அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி விலகி பாகிஸ்தானத்துக்கு போகும்பொழுது அந்த இக்கட்டான சூழ்நிலை, வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், மனம் வந்து ஒரு சோர்வடையக்கூடிய அமைப்புகள், சோசியல் லைஃப் வந்து குறைச்சிக்கிட்ட ஒரு அமைப்புல இருந்த அஷ்டமி சனிக்காரர்கள் இப்ப இயல்பான ஒரு வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய ஒரு அமைப்பாக கண்டிப்பாக இருக்குதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ குரு வந்து 12ஆம் வீட்டுல போய் 6 பார்க்கும் பொழுது பாத்தீங்கன்னா வெளிநாடு போறது, ஷேர் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்றது, லோன் டாப் அப் பண்ணி சில பிரச்சனைகளை வந்து குறைச்சிக்கிறது, அபிவிருத்தி பண்றது, நம்ம ஸ்லோவா போயிட்டு இருந்த பிசினஸ் கொஞ்சம் ஃபாஸ்டா கிளம்புறது, கொஞ்சம் டெவலப் ஆகுறது, அதுக்கு வேணுங்கிற முதலீடு கிடைக்கிறது, ஒரு அடுத்தவங்க பணம், ஒரு 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 முதலீட்டாளர் அது ஒரு பங்குதாரர் மூலமா கொஞ்சம் கேஷ் ஃப்ளோ வர்றது, அது மூலமா கொஞ்சம் சில பிரச்சனைகள் சால்வ் பண்ணிக்கிறது, படிப்பு விஷயத்துல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மேல் படிப்பு படிக்கிறதுக்காக வந்து வெளி மாநிலம் வெளிநாடு போகிறது, இது மாதிரி நல்ல அமைப்பு வந்து கடகராசிக்காரர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த ஆயில்ய நட்சத்திரம் பூச நட்சத்திரத்துல ரொம்ப பாதிச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அமைப்பு கொடுக்குதுங்க. ஸோ கண்டிப்பா வந்து புனர்பூசம், அந்த புனர்பூச நட்சத்திரோட கடைசி 2 பாதம்,
கடைசி பாதம், அதே சமயத்துல பூச நட்சத்திரம் 4 பாதம், ஆயில்ய நட்சத்திரம் 4 பாதம் இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம். குறிப்பா ஆயில்ய நட்சத்திரக்காரங்களா 2024 முழுக்க ஒரு மாரியான ஒரு அமைப்பு, வெளியில சொல்ல முடியாத ஒரு அமைப்பு, ஒரு இக்கட்டான சூழ்நிலை, ஒரு நாளும் ஒரு மாதம் விடியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு. இதுவரைக்கும் நல்லா போயிட்டு இருந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்லாம் கொஞ்சம் பிரச்சனையாச்சு, கொஞ்சம் நண்பர்களுக்குள்ள பிரச்சனை, ஃபினான்ஷியலா கொஞ்சம் பிரச்சனை, இதெல்லாம் கொஞ்சம் இருந்ததெல்லாம் இழந்தோம். திடீர்னு ஒரு மாதிரி சில விஷயங்கள்லாம் நடந்து முடிஞ்சு விட்டதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் படிப்படியான இயல்பான சுமூகமான ஒரு வாழ்க்கை சிச்சுவேஷனுக்குள்ள வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு 2025க்கு ஒரு 2 வாரம் முன்னாடியே நடக்கக்கூடிய சனி பயிற்சி கொடுக்குதுங்க. அதே சமயத்துல குருவும் பாத்தீங்கன்னா 12 இருந்தாலும் 4ஆம் இடத்தை பார்த்து இடம் சார்ந்த விஷயத்துல அதிகமான ஒரு ஃபோக்கஸ், இடம், வீடு, வண்டி, வாகனத்துல வந்து நல்லாவே ஃபோக்கஸ் பண்ணி வீடை வித்து வீடை வாங்குறவங்க, வீட்டை வந்து கட்டமைப்பு மாத்துறவங்க, இடம் கொடுத்து இன்னொரு இடம் வாங்குறவங்க, சின்ன வண்டி கொடுத்து பெரிய வண்டி வாங்குறவங்க, அது மாதிரி நிறைய சுப விரயங்கள் செய்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு ஆண்டாக கடகராசிக்காரர்களுக்கு 2025 தமிழ் புத்தாண்டு இருக்குதுங்க. அதே சமயத்துல ராகு கேது விஷயங்கள் வந்து கேது 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது 2ஆம் இடத்துக்கு வந்து குடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் நான் கொடுக்குறேன். என்னதான் அஷ்டமி சனி முடிஞ்சாலும் கேது 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்க பேசுறது, பண விஷயம், தனம், குடும்ப வாக்குஸ்தானத்துல கேது வரும் பொழுது அது குருவின் பார்வையில் இல்லாம சுப பார்வையில் இல்லாம இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா பேசணும், கேஷுவலா இருக்கக்கூடாது, கம்யூனிகேஷன் கொஞ்சம் கரெக்டா இருக்கணுங்கிறது நான் கேட்டுக்கொள்ளப்படுகிறேன். பொதுவா பார்க்கும் பொழுது எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு ஒத்து வருகிறது. அதே சமயத்துல முதல் 3 மாதங்கள் பார்த்தீங்கன்னா செவ்வாயே வந்து ராசிக்குள்ள இருக்கும் பொழுது கொஞ்சம் கோபதாபங்கள் வரக்கூடிய அமைப்புலாம் இருக்கு. கொஞ்சம் வந்து விவேகமாக இருந்தா பிற்பகுதி வந்து மார்ச் ஏப்ரலுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜூன் மாதம், மே ஜூன்ல இருந்து ஒரு நல்ல பலாபலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை 2 வருடமாக கஷ்டப்பட்டு இருந்த ஒரு மாதிரியான ஒரு வெளியில சொல்ல முடியாத சில பிரச்சனைகள், ஒரு 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 மாணவர்களா இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசனா இருந்தாலும் சரி, வியாபாரிகளா இருந்தாலும் சரி, யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, வேலையில இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, எதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரோக்ரஸ் இல்லை, ஒரு மாதிரி ஸ்லோவா தான் போயிட்டு இருக்குது அப்படிங்கிறவங்களுக்குலாம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு வருதுங்க. இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல வந்து தசாபுக்திகள் எப்படி போய் கொண்டிருக்கிறது, நீங்க என்ன லக்னத்துல பிறந்தீங்க, இப்போ எப்படி இருக்கக்கூடிய தசநாதன் புக்திநாதன் கோச்சாரத்தில் எப்படி இருக்கிறதுலாம் எல்லாம் வச்சு சேர்த்து பார்க்கும் பொழுது இப்போ உங்களுக்கு எப்போ விமோச்சனம் வருது, இந்த இந்த அஷ்டம சனி முடிகிறப்பவே சில விஷயங்கள் பாசிட்டிவா நடந்துருமா, இன்னும் கொஞ்சம் 2-3 மாசம் வெயிட் பண்ணுமா, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, எது மாதிரி வாழ்க்கை முடிவுகள் எப்போ எடுக்கிறது நல்லது, அடுத்த மாற்றங்கள் எப்போ வரப்போகுதுங்கிறது தசாபுக்திகளை துல்லியமாக இந்திய வேத ஜோதிடம் என்று சொல்லப்படுகிற அந்த சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில கண்டிப்பாக பார்த்து நல்ல பலன்கள் பெற முடியுங்கிறது நம்ம நேயர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இது பொதுவான பலன்கள் தான். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.